தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்க ஒரு நல்ல குணாதிசயம். ஆண்டவர்கிட்ட தான் வருது இந்த குணங்கள்லாம். நமக்கு அன்பு நமக்கு ஆண்டவர்கிட்ட தான் வருது. அவரோட அன்பு நமக்குள்ளார வருது. அவருடைய பொறுமை நமக்குள்ளார வருது. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம மனிதர்கள் யாரும் நம்ம நல்லவங்க கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவங்களை அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் ஒளிந்து நற்குணங்களால நம்ம நிரப்பப்படுகிறோம். பொறுமையினாலும் அன்பினால் நிரப்பப்படுகிறோம். இங்க அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்குகிற அந்த ஒரு குணம் புத்தியுள்ள ஸ்திரீக்கு கண்டிப்பா வேணும். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அவள் ராட்டினத்திலே கை வைத்து கதிர்களை பிடித்து இரவில இந்த வேலையில அந்த பெண்கள் செய்றாங்களா சொல்லுங்க? ராட்டினத்துல கை வைக்கிறாங்களா, கதிர்களை அறுக்கிறாங்களா, அது மாதிரி இரவில இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு நம்ம ஆராய வேண்டியது இங்க அவசியமா இருக்கு. இரவில இந்த வேலையில எதை யார் செய்யறது? யாருமே செய்யறது கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இந்த பைபிள் ஆனது ஒவ்வொன்றையும் நேரடியாக சொல்லாது. எத்தையுமே எந்த விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்லாது. அது மறைமுகமா சொல்லும். பிருத்திவியில சொல்றாங்க, பெண்கள் இதை முக்கியமா கவனிக்க வேண்டியது, நமக்கு இது ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு இந்த வசனத்தை 18வது வசனத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பெண்கள் இரவில செய்ய வேண்டிய வேலைகளை, கணவனுக்கு இரவில செய்ய வேண்டிய வேலைகளை, குடும்பத்திற்கு இரவில செய்ய வேண்டிய வேலைகளை இந்த வசனங்கள் உணர்த்துகிறது. அந்த மாதிரி இரவிலே செய்ய வேண்டிய வேலைகள் சரியாக செய்தால்தான் நமக்கு பகல் முழுவதும் சந்தோஷமா இருக்கும். பகல்ல சரியா வேலை ஆகும். இரவுல செய்யற வேலை சரியில்லை, சரியா செய்யலன்னா பகல்ல ஒரு வேலையே ஆகாது. என்ன? அதனாலதான் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருப்பதாக. ஒரு ஆணானவர் போயிட்டு பகல்ல உழைச்சிட்டு வர்றாரு. பெண்ணானவர் வீட்டுக்குள்ள இருந்து அதை வீட்டை பார்த்துக்கிறாரு. கணவன் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வராரு. இரவு எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்ப இந்த பெண் இந்த குடும்பத்தை காக்கணும். என்ன? கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், இரவுல கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், வயல்களை விசாரிக்கணும், ஒரு கப்பலை போல இருக்கலாம் அப்படின்னு வசனத்துல சொல்லி இந்த செய்தியில. அப்படி ஒரு பார்ப்பதற்கு பெண்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா கப்பல் என்ன செய்யும்? தண்ணியில போகும்போது அது ஓட்ட கப்பலை யாரும் தண்ணியில் விட மாட்டாங்க, முழுகிடும். ஒரு கப்பல் எந்த பழுதும் இல்லாத இருக்கணும். அப்பதான் அது கடல்ல பயணம் செய்ய முடியும். அதுல இல்லைன்னா ஓட்டையான கப்பலை என்ன பண்ணுவாங்க? ஓரம் கட்டுவாங்க. அதை உடைச்சி அது குப்பையில போட வேண்டியதுதான். பயணத்துக்கு உதவாது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் பண்றது ஒரு மனைவி வச்சு இங்க நம்ம செய்யணும். மனைவியானவர் கணவனை வச்சு இங்க வாழணும். கணவனானவர் மனைவியை வச்சு வாழணும். இதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை, நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஒரு பெண்ணானவர் கணவனுக்கு ஏற்ற வேலைகளை செய்யணும். கணவனுக்கு ஏற்ற வேலைகளை செய்யும் போது கணவன் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போவாருன்னு இந்த வசனங்கள் தெரிவிக்குது. இந்த பெண்கள் தன்னுடைய கடமையை உணர்றது இல்லை. இரவுல என்ன கடமை நமக்கு? இரவுல நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறதா நம்ம மட்டும்தான் நம்முடைய வேலையா? இல்ல இரவெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் பிளேயரை உட்காந்துட்டு வர்றதா நம்முடைய வேலையா? அதுக்கப்புறம் திரும்ப காலையில இருந்து சர்ச்சுக்கு போறது நம்முடைய வேலையா? இங்க இரவில பெண்கள் என்ன வேலை செய்யணும்? அதுதான் இங்க எழுதி வச்சுக்குது பைபிள்ல. அந்த வேலை சரியா நடந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. இரவில நடக்கிற வேலைகளை நம்ம சரியா செய்யும்போது வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகுது. என்ன விஷயம்? இரவில சரியா வேலை செய்யறது இல்ல பெண்கள். அப்புறம் பகலில் சரி பிரச்சனை, இரவுல செய்யலன்னா பகல்ல பிரச்சனை. இந்த பெண்களால தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பெண்களை யாருக்கு எடுக்கிறது? இந்த பிருத்திவி போல ஆட்கள் தான். சர்ச்சுக்கு வா, ஜோம் பண்ணு, காணிக்க போடு, கர்த்தர் அப்பதான் ஒன்று ஆசீர்வதிப்பாரு அப்படி சொல்லி இரவுல நடக்கிற வேலையை இந்த பிருத்திவி செய்ய விடுறது கிடையாது. தாமஸ் பிருத்திவி பெண்களை ஒரு கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியாய் மாத்துறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு ஏற்ற ஆளை தான் உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை உருவாக்குறது கிடையாது. மனைவிக்கு ஏற்ற கணவனை இவங்க உருவாக்குறது கிடையாது. மனைவியானவர் இரவிலே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். கணவனானவர் பகலிலே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்.
இது இயற்கை எதை சொல்லிக் கொடுக்குது, என்ன இதுக்கு இந்த சமுதாயம் என்ன சொல்லிக் கொடுக்குது, எப்படி சொல்லிக் கொடுக்குது இந்த நம்முடைய வாழ்க்கையை? இறைவனுடைய படைப்பே இந்த வாழ்க்கையை மையமா வச்சுதான், ஆணும் பெண்ணும் மையமா வச்சுதான் இங்க இயங்கின்னு இருக்குது. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்ம பகல்ல நிலாவை பார்க்கறது கிடையாது. பகல்ல ஒரே ஒரு சூரியன் தான், உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குற ஒரே ஒரு சூரியன் ஒன்று தான். நம்ம கண்ணால பார்க்க முடியுறது ஒரே ஒரு சூரியன் தான். ஏன்னா அந்த சூரியன் அவன், இரவுல நிலா என்ன பண்ணுது, அது பங்குக்கு அது வேலை செய்யுது. ஏன்னா ஒளி குறைவா ஓரளவுக்கு இரவுல லைட் வெளிச்சம் இல்லைன்னா கூட அந்த நிலா வெளிச்சத்துல நடந்து போறதுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கு, தூங்குறதுக்கு ஒரு இதமான ஒரு விஷயத்தை கொடுக்குது இந்த நிலா. இந்த ஆண் சூரியன், பெண் சந்திரனை குறிக்குது. என்ன சும்மா அவெல்லாம் படிச்சில்ல, அந்த சூரியன் அப்படி படிச்சுட்டு, சந்திரன் இப்படி படிச்சுட்டு, நட்சத்திரங்கள் அப்படி படிச்சுட்டு, நட்சத்திரம் எதை குறிக்குது, பிள்ளைகளை குறிக்குது. இந்த பெண்ணானவர் இரவிலே கணவனையும் பிள்ளைகளையும் காக்க வேண்டும். கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இதை தடைபடாத செய்ய வேண்டும். இதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. என்ன கணவனுக்கும் மனைவியும் எப்படி இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போறது, என்ன பிள்ளைகளை வளர்க்கணும், அதுங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், இதுக்கிடையில ஆரோக்கிய கட்டுல அதை பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் நம்ம செய்தாதான் சரியா போகும். நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பல் தண்ணியில முழுகாத சரியா போகும், தன்னுடைய பயணத்தை சரியா செய்ய முடியும். அது இல்லாத நம்ம இதுலெல்லாம் அக்கறை காட்டாத இருந்தோம்னா நமக்கு நாம போய் சேர வேண்டிய இடம், ஒரு வாழ்க்கை எனும் கப்பல் போய் சேர வேண்டிய இடத்துல, ஒரு நன்மையான இடத்துல, ஒரு செழிப்பான இடத்துல நம்ம போய் சேர முடியாது. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.